வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைய பதிவில் கண்டம் அப்படின்ற சொல்லை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சமையலோடு சேர்த்து என் மனசில் தோணுன சில விஷயங்களை உங்கள் கூட இப்போ நான் பகிர்ந்துக்கிட்டுமா. வரலாறு பற்றி பார்த்தோம் இல்லையா? வரலாறுன்னு பார்க்கும்போது நிலப்பரப்பு நமக்கு மிக முக்கியம். அதில் அந்த நிலப்பரப்பு பற்றி பார்க்கும்போது கண்டம் அப்படிங்கிற சொல் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு உள்ள கண்டங்கள் 7ஆக பிரிஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்ததா ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஆய்வுகள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இன்னமும் அது குறித்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத இந்த ஒரு சொல் விளக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொருள், ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி கை தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததும் என்ன சொல்லுவாங்க? கண்ணாடி கண்டமாக போச்சு. அதே மாதிரி ரொம்ப கோவப்பட்டு ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், உன்னை கண்டந்துண்டமாக வெட்டிடுவேன், காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஒரு துணி இருக்குது, அது வீணாக போயிடுச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? கந்தல் துணி, கண்ட துணி தான் அது. அந்த கண்ட துணி தான் கந்தல் துணி. ஆக கண்டம் அப்படிங்கிறது வீணாக போனது, உடைந்தது. இந்த பொருள் எல்லாமே அந்த கண்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு வருது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் என்னதுன்னு பந்தியில் உட்காந்துடணுமா. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, கண்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தலையும் வாலும் போக நடுவில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியை குறிக்குது. அதாவது உடைந்த அல்லது வீணான ஒரு பொருள், ஆனால் அதில் உள்ள பெரும் பகுதி தான் கண்டம். எஞ்சிய பகுதி, பயன்படக்கூடிய பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கேட்கும்போது நமக்கு என்ன புரியுது? நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் இந்த நிலப்பரப்பு பிரியாமல் ஒன்றா இருக்கும் போதுலேருந்தே வாழ்ந்துருக்குறாங்க. வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்குது. அதன்படி வானத்திலிருந்து ஒரு பெரிய விண்கல் நம்மளுடைய கடல் பகுதிகளில் விழுந்து ஆழிப்பேரலை ஏற்பட்டு அப்போது இருந்த நிலப்பரப்பானது வேறொரு புதிய வடிவம் பெற்று இப்போ இருக்கக்கூடிய நிலப்பரப்பு போல உருவாயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சிலப்பதிகாரம் நமக்கு கொடுக்குது. இப்போ சொல்லுங்கள், நம்மளுடைய தமிழர்கள் இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததுக்கு சாட்சியாக இருந்திருக்காங்க தானே? அதனால தானே கண்டம் அப்படிங்கிற பெயரை இந்த நிலப்பரப்பின் பிரிவிற்கு பெயராக வச்சுருக்காங்க. உலக ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே தமிழ் செயல்களையும் ஆராய்ந்தாக்கா இன்னும் நிறைய வரலாறுகள் வெளிப்படும். நல்லுணவோடு கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு விருப்பம் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.